கடல் நனைத்து என்னை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, செந்நீரால் நனைந்த என் மகனையும் ஏற்பீரே. நீரான ஆண்டவர் மலை போல தன்னை உயர்த்துகிறவனை விட்டுவிட்டு மடுவாக தன்னை தாழ்த்துகிறவனை நாடி வருகிறார். நீரான ஆண்டவர் பள்ளங்களையும் மேடுகளையும் தமக்குள் சமன் செய்கிறார். ஆனா அது வெறும் கல்லுதான சாமி. மன்னிப்பு 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 மன்னிப்பு. அது கல்லுதான சாமி. சந்தேகமே சாத்தானின் திறவுகோல், சந்தேகமே சாத்தானின் பல்லக்கு, சந்தேகமே சாத்தான் ஈண்டெடுத்த பிள்ளை, சந்தேகமே சாத்தான் ஈண்டெடுத்த பிள்ளை. ஆண்டவரே 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 என்னை மன்னியுமையா மன்னியுமையா மன்னியுமையா. ஆண்டவரே 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 ஆண்டவரே. அற்புதம் அற்புதம். ராமசாமி 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 பணம் கிடைச்சதா? பணத்தை கேட்டு எங்கே போனாலும் எங்களை மட்டும் ஆஸ்பத்திரிக்கு போக வேணும்னு சொல்லிட்டு உங்க பையனை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டீங்களே. போங்கடா ஃப்ராடு பசங்களான்னு அடிக்க வர்றாங்க. அற்புதம். உன் பைக்கை வித்துட்டியா ராமசாமி? பரவாயில்ல அற்புதம், வேண்டிக்க, உன் பிள்ளைக்காக வேண்டிக்க. அது வெறும் கல்லுதான சாமி. அது வெறும் கல்லுதான் சாமி. நீயே சத்தியம், நீயே சொர்க்கம், நீயே ஆன்மா, நீயே ஆன்மா. அது வெறும் கல்லுதான் சாமி. சாமி அது வெறும் கல்லுதான் சாமி. ஆபரேஷன் டைம் ஆச்சு. அற்புதம் அற்புதம், லேட் ஆயிடுச்சு. அற்புதம், நீயே கடந்த காலம், நீயே நிகழ்காலம், நீயே எதிர்கால காலத்திற்கு அப்பாற்பட்ட உன் குடாரத்தில் காலம் எப்படி அப்புக முடியும்? இறந்தவர்கள் உயிர்ப்புக்கும் சக்தி உனக்கு மட்டுமே இருக்குமே. லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போன சுனாமியில் என்னை மட்டும் காப்பாற்றி. சந்தேகமே சாத்தானின் திறவுகோல், சந்தேகமே சாத்தானின் பல்லக்கு, சந்தேகமே சாத்தான் ஈன்றெடுத்த பிள்ளை, சந்தேகமே சாத்தானின் திறவுகோல், சந்தேகமே சாத்தானின் பல்லக்கு, ஆஸ்பத்திரியிலிருந்து மீனால் கூப்பிடுற. அற்புதம். எனக்கு பயமா இருக்குதான் சார். காசு கேட்கிறாங்க. அற்புதம். ஆனா ஆண்டவர் உன் புள்ள உயிரை இன்னும் பிடிச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அற்புதம். ஏன் பிடிச்சு வச்சுக்கணும்? நம்மள்ட்ட கொடுத்துடலாமே. அவன் ஏன் கஷ்டப்படணும்? கஷ்டத்தின் போதே தானே ஒருத்தனுக்கு கடவுளின் நினைப்பே வருது. நம்மளை கஷ்டப்படுத்தி அவனை நினைக்க வைக்கிற அளவுக்கு ஆண்டவன் ஏன் அப்படி அல்ப பயலா இருக்கா? என்ன அற்புதம் அப்படி சொல்ற? நீ ஆண்டவரின் வலதுகரம் இல்லையா? லட்சக்கணக்கானவர்கள் இறந்த சுனாமியில உன் ஒருத்தன் மட்டும் காப்பாத்தின ஆண்டவரின் துல்லியத்தை சந்தேகிக்கலாமா? நேத்து என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா ராமசாமி? சாமி சாமி என் குழந்தைய காணும் சாமி. நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ண பாவம் என் பிள்ளைக்கு வாங்கிச்சு சாமி. சாமி என் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுங்களேன், எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுங்களேன் சாமி. நான் பாதிரியார் இல்லைம்மா, நான் ஒரு கிறிஸ்துவம் கொடுக்குறேன். நானும் கிருஷ்ணன் இல்லை சாமி, ஆனால் பாவம் பண்ணியிருக்கேனே. என் பாவத்துக்கு மன்னிப்பு கொடுங்களேன், இல்லையே காப்பாற்றுங்க சாமி. என் பிள்ளைய காணும் சாமி. இந்த பாவம் தான், அந்த பாவம் என்னைய சுத்தி வந்துச்சு சாமி. பாவி நான் எப்ப வந்து என் பிள்ளைய தொட்டனும் அப்படியே அவன் மேலே இறங்குச்சு சாமி. அந்த பாவம் மண்ணில இருந்து ஒரு வாரம் நான் சாப்பிடல, தூங்கல, அழுதுகிட்டே இருந்தேன் சாமி. புள்ள ஞாபகம் வந்துருச்சு. திடீர்னு போன் போட்டு உடனே கிளம்பி வந்து பார்த்தா
மூக்கு மூலியமா புத்திசாலி புள்ள சாமி என் புள்ள. எல்லா அம்மா அப்பாவுக்கும் அவங்க புள்ள புத்திசாலி புள்ளதான். ஆனா நிஜமாவே என் புள்ள புத்திசாலி புள்ள சாமி. வந்த அன்னைக்கே அந்த புள்ளைய தொலைச்சிட்டேனே பாவி. அழாதம்மா, சின்ன பையன் தானே, வீட்டுக்கு தான் போயிருப்பான். பயப்படாம போய் பாரு. அவனு கைய கால உடைச்சு பிச்சை எடுக்க விட்டுருவாங்களே சாமி. அதெல்லாம் சின்ன பசங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்றது, நிஜம் இல்லை. இல்ல சாமி, ஒரு நாள் பாம்பேல கல்யாண ஸ்டேஷன்ல இருந்து டவுன் ஸ்டேஷன் தூக்கிட்டு 2 பிள்ளைங்களை எடுத்துட்டு போய் விட சொன்னாங்க. நானும் அவனுங்க கொடுக்குற எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பிள்ளைங்களை எடுத்துட்டு போய் விட்ட சாமி. ஒரு மாசம் கழிச்சு டிராபிக்ல அந்த குழந்தைங்க பிச்சை எடுக்கிறத பார்த்தேன் சாமி. அதுல ஒண்ணுக்கு கண் இல்ல, இன்னொன்னுக்கு கால் இல்ல. நான் கொண்டு போய் விடும்போது 2த்துக்கும் கண்ணும் காலும் நல்லா இருந்துச்சு சாமி. ஐயோ, நான் பாவம் பண்ணிட்டேன். இந்த பாவிக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காதா சாமி? இந்த பாவிக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கல, பாவ மன்னிப்பு கொடுக்கல. என் பிள்ளைய காப்பாத்துக்கல சாமி, என் பிள்ளைய காப்பாத்துக்கல. நான் பாவம் பண்ணிட்டேனே. என் வாழ்க்கையில பார்த்து மிகப்பெரிய பாவி நீதான். உன்னை ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டான். நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கிற? செத்து போயிருக்கலாமே. தெரியலையே சாமி. சாவலாம் தான் போனேன். 1,00,000 பேரை காவாங்கன்னு சுனாமி என்ன மட்டும் ஏன் காப்பாத்தணும்? அந்த 2 பிள்ளைங்க கண்ணும் காலையும் புடுங்கிறதுக்கா, இல்ல நான் பெத்த புள்ளைய தொலைச்சிட்டு இப்படி நிக்கிறதுக்கா? நீ சுனாமில தப்பிச்சியா? ஆமா சாமி. ஏமா உன் பிள்ளைய காணுன்னு சொன்னாங்க ஸ்டேஷன்ல. வா, நான் போய் உன் பிள்ளைய தரும். வாமா, நான் ஹெல்ப் பண்றேன். நீ எப்படிமா தப்பிச்ச? ஒரு கல்ல இருக்க கட்டி பிடிச்சிட்டேன் சாமி. அந்த கல்லுல என்னமா இருந்துச்சு? அது வெறும் கல்லுதான் சாமி. அது இப்போ எங்கம்மா இருக்குது? அது கல்லுதானே சாமி, அது அங்கதான் இருக்கும். எனக்கு என்ன தெரியும்? அந்த கல்லுல சாமி இல்ல. இது வெறும் கல்லுதான் ராமசாமி, இது வெறும் கல்லுதான் ராமசாமி. அப்படி வேணும் அற்புதம். ஆண்டவர் மனதால் அணுகு, வித்தியால் அணுகிற தூரம் போயிடுவார். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அவனிடம் தளபதியாக இருந்த ஆல்பர்ட் பல லட்சங்கள் மதிப்புள்ள வைரங்களை திருடிக் கொண்டு இந்திய பெருங்கடல் வழியாக சீனா செல்கிறான். இந்திய பெருங்கடலில் நிலை கொண்ட புயல் ஒன்று ஆல்பர்ட்டின் கப்பலை தாக்குகின்றது. அவன் கப்பலும் அவனும் அந்த வைரங்களும் காணாமல் போகின்றன. ஆப்பிரிக்க அரசாங்கம் இன்று வரை துளைந்து போன அந்த கப்பலையும் அந்த வைரங்களையும் தீவிரமாக தேடி வருகின்றது. மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் 2வது பகுதியில் விளம்பரங்களுக்கு பிறகு. சாரிங்க மேடம், இனி ஜென்மத்துக்கும் சேட்டிங் உள்ள திருட மாட்டேன் மேடம். எனக்கு சேட்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். இவன் பேச்சுக்கு தான் தமிழ்னு பேசிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு வீட்டில் கூட டிஃபனுக்கு சப்பாத்தி தான் மேடம். நீ பேசும்போது உன் வாயை செய்யலடா. உன் வாயும் தான்டா. ஓ மை காட், ஏன் வாயும்? அப்புறம் எப்படி இதெல்லாம் கேக்குது? பேட் வேர்ட்ஸ். இந்த பொண்ணுடா. நாம இப்போ வார்த்தையோ சத்தத்தையோ பயன்படுத்தல, எண்ணங்களால பேசிட்டு இருக்கோம். எப்படிங்க மேடம்? நீங்க அறிவை 6ஆ பிரிச்சு வச்சிருக்கீங்க, ஆனா அதுக்கு மேலேயும் இருக்கே. நீங்க யாருங்க சேட்டு மேடம்? காமசூத்ரா. பியூட்டிஃபுல்.
மச்சி முடியலடா, நகர முடியலடா, காலை கூட தூக்க முடியல மச்சி. ஏற்கனவே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீ வேற ஏன்டா தாலியா இருக்கிற பாருங்கல். மேடம் மைண்ட் வாய்ஸ் தான் வேணாம் மேடம், வாயிலே பேசிடலாம் மேடம். அப்பா வசந்த் அக்கா, மேடம் லேடிஸ் முன்னாடி இதெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு பயத்தில் ஒன்றுக்கே வந்துடும் போல இருக்குது மேடம். நீங்கள் வேற லேடிஸானே தெரில. பயமா? அழகாக தானடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ராஜா காஜு மச்சி நீனு. உனக்கு நிஜமாவே என்ன பார்த்து பயமா இல்லை? இல்லை. உன் கண்ணில் நான் எப்படி தெரிஞ்சேன்னு பார்த்தேன். உன் பார்வை ரொம்ப அழகா இருக்கு. நீ ரொம்ப நல்லவன். எஸ். நீங்கள் ஏலியனா? அப்படி சொல்ல முடியல. நான் பிறந்ததுலாம் இங்கே தான், ஆனால் என் பூர்வீகம் வேறு கிரகம். ஐயே வாய்ப்பே இல்லை. ஏன் ஏலியன்ஸில் அமெரிக்காவில் மாத்திரம் தான் இருப்பாங்களா? நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? கண்டிப்பா. எப்படி? ஹவ்? அது என் ஃப்ரெண்டு கிஷோர். உங்களை விட சின்ன பையனா என்கிட்ட வந்து சேர்ந்தான். நல்ல ஃப்ரெண்டு. இப்போ இறந்துட்டான். இல்லையே பறந்து படுத்தாரு. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 2 நிமிஷம் முன்னாடி. உங்களுக்கு வருத்தமா இல்லை? இறக்குறது வருத்தப்பட வேண்டிய விஷயமே இல்லையே, அது வாழ்க்கையில் ஒரு பகுதி தான். ஓஹோ. நான் இப்போ எனக்கு ஒரு துணை தேடி ஆகணும். உனக்கு ஓகேனா? உன்னையே என் நண்பனாக ஏற்றுக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. பக்கத்தில் வா. காஜி 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 வாடா 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 வாடா. டேய் வாடா வாடா வாடா. டேய் காஜி காஜி வாடா. எனக்கு அம்மா இருக்காங்களே, லைஃப்பில் நிறைய டியூட்டிஸ் இருக்குது. அவங்கள விட்டு வந்த மாதிரி உங்களை விட்டு போக மாட்டேன்னு நினைச்சியும். உங்கள் அக்கா வேறு லவ் பண்ணுறேன், அது காதல். டேய் எதுக்குடா வெளிக்கிற ஆளு முன்னாடியில எங்கள் அக்கா வீத்து விடுற? என்னை நம்ப. டக்குனு முடிச்சுக்கடா வசதி. டக்குனு முடிச்சுக்கடா. இது ஒரு கடவு தான்டா. முதல் செல்ல எப்படி ரெண்டா பிரிஞ்சுது, அதே டெக்னிக் தான். ரெண்டு காட்சி, எந்த காட்சி எங்க காட்சி? 2 பேரும் தான். அப்போ உங்க கூட யார் இருக்க போறா? இப்போதைக்கு இந்த காசை வச்சுக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா எப்போ வேணா வந்து வாங்கிக்கோங்க, சரியா? தேங்க்ஸ்ங்க. மச்சி, ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கேளுடா. லக்கி ஃபெரடா நீ. அது என்னமோ ஒன்று பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எஸ், மே யூ பி வித் த ஃபோர்ஸ். நீங்கள் இந்த பூமியில் என்ன பண்ணுறீங்க? சொல்கிறேன். முகில், சத்தியமா என்னால் இது மட்டும் பண்ண முடியாது முகில். அங்கே ஏதோ தலையாட்டி வச்சு எப்படி என்ன காப்பாற்றிட்டு முகில், ப்ளீஸ்.
நான் உனக்கு நல்ல ஒய்ஃப் இல்லாமல் இருந்துக்கலாம். அதுக்காக என்ன பலி கொடுத்துடாத முக்கியம். ப்ளீஸ். இது எனக்கு நடக்கக்கூடாது வேம்பு. நீ என் கூட இருக்கியோ இல்லையோ, இப்போ அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறான்ல, அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பாடியை டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்ககிட்ட வந்தானா முடியாதுன்னு சொல்லிடலாம். நீயும் கிரிமினல் தான் சொல்லலாம். நீ எங்கள் பக்கம் வராத, நாங்களும் உன் பக்கம் வரமாட்டோம்னு சொல்லிடலாம். நிச்சயமா அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டா போதும். யோ வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? உள்ளுக்குள்ள ஒரு குயில் குயான்னு கத்திக்கிட்டே இருக்கியா? சகுனமே சரியில்லை. ஆமாம், பாடி டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மேட்ரு பண்ணலான்னு இருந்தோம்ல, அந்த மேட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம். எல்லாம் ஒன்று தானுங்க. யோ வண்டியை நிப்பாட்டிய சும்மா குறைங்க. செல்லக்குட்டி இறங்குமா? கண்ணுக்குட்டி வாடா. பூனைக்குட்டி ஆமா. ரொம்ப வெக்கப்படாதடா. அவன் பார்த்துக்காத மாதிரி பார்த்துக்கலாம். வா 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 வாடா. அண்ணே இருக்காரண்ணே. டேய் டிவியை உள்ளே வச்சுட்டு போங்கடா. வெஸ்ட்டு போகலண்ணே, காமிச்சிட்டு போக தான் வந்தோம். என்னது? தம்பிகளா உள்ள எடுத்துன்னு போய் வைங்கடா. அண்ணே, இந்த டிவியை கொண்டு போய் வீட்டில் வைக்கலனா எல்லாமே வீணாக போய்ட்டோண்ணே. நீங்களே பார்த்தீங்களே, காலையில் ஒரு பைசா கிடையாது எங்ககிட்ட. ஆனால் சாயந்தரத்துக்குள்ள ஒரு டிவி வாங்கிட்டோம். ஒன்றும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்கண்ணே, உங்கள் டிவியை வாங்கி கொடுத்துட்றோம். நான் ஏன்டா நம்பியார் படம் பார்க்கறதுக்கு ஒரு நாள் முழுக்க காத்திருக்கணும்? அண்ணே, இன்னைக்குனா உங்களுக்கு 48 இன்ச்சு டிவி, நாளைக்குனா உங்களுக்கு 55 டிவிண்ணே. சிறப்பு. ரெண்டு டிவியை பார்த்தா உங்கள் அப்பா சந்தோஷமாயிடுவானாடா? அது பிரச்சனை மச்சி. பழ சுற்றிட்டு போய் யாரும் வராத இடமா பார்த்து போட்டு வந்துடணும். எங்கள் அப்பா பெரிய விஷம் மச்சி. அவனுக்கு கராத்தெல்லாம் தெரியுமா, அவனே சொன்னான். மச்சி, எப்படியாவது கஷ்டப்பட்டு காசு சேர்த்து சனிலியோட மெட்ராஸ் கூப்பிட்டு வந்துட்டா சேட்டு பொண்ணு கொடுத்து 2 கழிச்சு நான் 3 வச்சுக்கணும்டா. சரி, 4 கழிச்சு ஆளுக்கு 1 வச்சுக்கலாம். அதான் நியாயம். 1 2 3. மச்சி, எவ்வளோ விஷயம் பார்த்தோம்ல. நாட்டு படம் பார்க்க போனால் ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்க, ஒருத்தனை விஷம் வச்சு கொல்ற வரைக்கும் போகிறோம். சரி, திருடலான்னு போனால் ஏலியன் வரைக்கும் பார்த்துட்டோம் மச்சி. நீ ஒரு விஷயம் பார்த்தியா? என்னதுடா? பியூட்டி ஃபக், நம்ம இன்னும் மேட்ரு படம் பார்க்கலையே. டேய் காஜி, நீ ஏன்டா இவ்வளோ காஜியாக இருக்க? டேய், உங்கள் வீட்டில் புது டிவி இருக்குதுன்னா அது என் காஜி தான்டா காரணம். ஒழுங்கான மேட்ரு படத்தை கூப்பிட்டு போங்கடா. டேய், என்ன கர்மண்டா இது? வண்டியை பார்க் பண்ணுவான். இதில் பல மேட்டர்கள் இருக்கு. இந்த படத்தில் ஒரு டாக்டர் முதல்ல கொஞ்ச நேரம் வாழ்க்கையை பற்றி தத்துவமாக பேசிட்டு கடைசியில் வாழ்க்கையிலே முக்கியமான விஷயம் மேட்டர் தான் பாயிண்ட்டுக்கு வந்துடும். இந்த கில்மா புத்தகத்துலலாம் ஃபுல்லாக எழுத வேண்டிய விஷயத்தெல்லாம் எழுதிட்டு கடைசியில் இதெல்லாம் நான் பண்ண தப்புகள் அதுலேருந்து கற்றுக்கோங்க அப்படிங்கிற கேடித்தனம் இருக்குல்ல, அதே கேடித்தனம் தான். பட் நல்ல ஒரு ட்ரை. உனக்கு எப்படி காஜி எல்லாமே தெரிஞ்சிருக்குது? எஸ், நான் போன வாரமே இந்த படத்தை பார்த்துட்டேன். தைரியமா போமா. எப்படியும் வீட்டில் சொல்லி தானே ஆகணும். போமா. ராஸ்குட்டி
ராஸ்குட்டி எங்கடா போயிட்டு அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? ஏன்டா அப்படி பண்ண? நீ ஒரு சொல்லக்குள்ள போயிட்ட. கொஞ்சத்துக்கு அப்பாவுக்கு உயிர் இல்லைடா ராஸ்குட்டி. திடீர்னு காண போயிட்ட. அப்பா பாவம் இல்லையாடா? அப்படித்தானே எனக்கு ஒரு கம்னாட்டி இவ்வளோ வருஷம் எங்களை விட்டு போயிருந்தியா? அப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் யோசிச்சு பார்த்தியா ஒரு நிமிஷம்? மன்னிச்சிடா ராஸ்குட்டி. உன்னை பற்றி யோசிக்காம போயிட்டேன், மன்னிச்சிரு. எனக்கு இப்படி ஒரு பையன் இருப்பான், அவன் வளர்ந்து என்ன இப்படிலாம் கேள்வி கேட்பான்னா தெரியாமல் போச்சுடா ராஸ்குட்டி. நீ பீடா காது கொடுக்கும்போது சுனிலோட அப்பா கையில் வாங்கின டிக்கெட் நான் பார்த்துட்டேன். திருப்பி விட்டு ஓடி போகலான்னு பார்த்தேன். நீ அவ்வளோ கிட்டவனா இருப்ப. நான் யோசிக்காம பண்ணிட்டேன் ராஸ்குட்டி. நீ ஒன்றும் யோசிக்காம பண்ணல. உன்னை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நீ போற. ஆனால் அம்மாவும் நானும் உன்னை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னோமா? கஷ்டன்றது உன் வாழ்க்கையில் மட்டும்தான் நினச்சியா? நீ ஆம்பளை வேணாரு பொம்பளை வேணாரு, ஆனால் எங்கள் கூட இருந்து தொலைய. அப்பா இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன்டா ராஸ்குட்டி. அப்போ போக மாட்டேன். கண்டிப்பாக நான் தூங்கும்போது எங்களை விட்டு ஓடி போயிடுவேன் முன்ன மாதிரியே. இல்லை போக மாட்டேன். ஒரு நிமிஷம் நீ வரும்போதே ஒன்று பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தா, அது இப்போ பண்ணிட்டா. டிங் டாங் சொல்லு. டிங் டாங் சொல்ல. டிங் டாங். டிக்கு 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 டிக்கு. சக்கரை எங்க ஐயாவே. என்ன பண்ணலாம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டிவி பார்க்கலாமே ஷர்ப்பா? இந்தம்மா பிடிமா. போமா போமா. முதல்ல அப்படிதான் இருக்கும், எல்லாம் சரியாயிரும். உனக்கு இது முத தடவை கூட கிடையாது. கையை கட்டியா? நீ மாட்டமா? நீ அப்படியே போய் அந்த ஜன்னல்ல விடியா போயா? நீ போமா. இப்போதானே சரின்னு சொன்ன, அதுக்குள்ள என்ன? இந்த மனுஷ பையன் மனசு இருக்கு குரங்கு மாதிரி. நீங்க 2 பேரும் அப்படி ஜாலியா இருங்க, நான் இப்படி போயிடுறேன். நீ விடியா உன் கைய. நீ மாட்டுமா சாரோ? வாயிலே சொல்ல திரும்பியா? அவசரமே இல்லை, மெதுவா. யோ நீ காட்டியா? நல்லா தூக்கி காட்டியா? ஏம்மா நீ வாமா. செல்லகுட்டி செல்லகுட்டி வா. சார் சார்
திரும்பியா? நீ பார்க்க கூடாதுன்னு அப்படி கட்டி போட்டிருக்கு. திரும்பியா? நீ வாமா. அம்மாடே. சார் சார் அப்படியே போ. சார் அங்க போ, அங்க போ. சார் 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 வேணும் சார் 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 வேணும் சார் 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 ப்ளீஸ் சார் 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 ஐயோ, நீ இவ்வளவு ஆசையா கூப்பிடுறத பார்த்தா ஒன்னு ஒரு வீடு பார்த்து செட்டில் பண்ண போல இருக்கியா? என்னடா முத தடவை இவ்வளவு கேவலமான இடத்துல நடக்குது அப்படின்னு நினைக்காதம்மா. எனக்கு எப்பவுமே அப்படிதான் அமையும். ஆனா அடுத்த டைம் அமர்க்கலப்படுத்தலன்னு ஐயன் வண்டியிலே கூட வச்சுக்கலாம். ஆனா அந்த பையன் பார்த்துட்டே இருப்பானா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குமா. யோ, உனக்கு நீ அப்படி ஒரு ஆசை திரும்பியா? நாம எதுக்கு ஒரு கட் பண்ணிக்கலாம். இப்ப பஜார்ல நல்ல நல்ல போன்லாம் வந்திருக்கு. வீடியோ எடுத்தா கண்ணுல வத்திக்கலாம். 1000 தடவை வரலாம் நமக்குள்ள இந்த மாதிரி. ஆனா முத தடவை மாதிரி இருக்குமோ? நமக்கே திரும்பவும் பார்க்கணும் தோணும். அப்புறம் நீயே பார்த்து சந்தோஷப்படுவேனா பாரு. பின்னாடி போகணும். அப்படித்தான் பின்னாடி போமா. அப்புறம் முகம் தெரியலன்னு வருத்தப்படுவார். நல்லா பின்னாடி போமா செல்லக்குட்டி. இப்ப எதுக்கு நீ அல்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பின்னாடி போமா. ரைட்ல போ, ரைட்ல போ, ரைட்ல போ, ரைட்ல போ. அப்படியே பின்னாடி போமா, போமா, போமா. அந்த பாட்டில் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல போ. அவ்வளவுதான். வேணும் சார், காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் சார். வேணும் சார், விட்டுடுங்க சார். ப்ளீஸ் 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 சார், ப்ளீஸ் ப்ளீஸ் பார்க்காதங்கறல்ல. சும்மா நை நை சார் சார் அத கட் பண்றல. திருப்பி போட்டு காட்டுறேன் உனக்கு. அவனெல்லாம் விட்டுறியா? நான் போகும்போது மட்டும் கை பிடிச்சிக்கல. அவனுக்கு ஒரு ரூல், எனக்கு ஒரு ரூலா? சார் 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 பல கோடி உயிர்கள் வாழ்ற இந்த பூமியில யாரோ எங்கேயோ செய்யற ஒரு காரியம் அது வேற யாரையோ எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கத்தான் செய்யும். ஆனா அது தற்செயலானது. பூமியிலையும் அப்படித்தான். ஒரு ரசாயன குட்டையில தற்செயலா ஒரு மின்னல் விழ அங்க இந்த உலகத்தோட முதல் உயிர் உருவாச்சு. அப்படி உருவாக தொடங்கி மனித உயிர் காமத்தால எப்படி உருவாகுதுங்கிறத இப்ப நாம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பூமியில இருக்க மாதிரியே அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் பல கோடி நட்சத்திரங்கள் இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல பல இடங்கள்லயும் உயிர்கள் தோன்றி மறைந்திருக்கும். உங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் மாதிரியே தான் கிட்டத்தட்ட அதே ப்ரொபோர்ஷன் அணுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கும் நியூக்ளியஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஒரு எலக்ட்ரான்ல வாழ்ற உயிர்களுக்கு அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸை ஒரு தடவை சுத்தி வர்றதுங்கிறது 1 வருஷம்.
இந்த யூனிவர்ஸ் முழுக்க எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். ஒரே பேட்டர்ன்ல வாழ்ந்துகிட்டு இருந்த உயிரினங்களுக்கு நடுவுல ஏன் எப்படின்னு சிந்திக்க தொடங்கின மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த நிலைக்கு போனான். ஒரு பாடி இருந்துச்சுன்னா எப்படியாவது விசாரிச்சு நம்ம கிட்ட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க 2 இருக்கு. அது 2ஐயும் தான் கனெக்ட் பண்ண பார்ப்பாங்க. நம்ம பக்கம் வர மாட்டாங்க. போலீஸ்காரன் பாக்கெட்லயும் உங்க ஆள் பர்ஸ்லயும் வச்சது. 2 வெவ்வேறான விஷயங்களை தொடர்பு படுத்தி அர்த்தம் கண்டுபிடிப்பது மனித இயல்பு. வேம்பு மறக்காம பேக் எடுத்துக்கோ. ஆனால் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத வெவ்வேறு 2 விஷயங்களை ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தி அதற்கு காரணம் கற்பிக்க போய் உருவானதுதான் மனிதனின் நம்பிக்கைகளும் மதங்களும். நான் நம்பின டாக்டர் காசு வேணான்ட்டாரு, ஆனா நீ நம்பின கடவுள் வைரமாவே கூட்டிட்டாரு. அப்புறம் என்ன? எனக்கு ஒன்றுமே புரியல. காசு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒன்றுமே கிடைக்கல. ஆண்டவரே இல்லைன்னு சிலையை உடைச்சேன், வைரமாக கொட்டுச்சு. அவர் உடைச்சதுனால தான் கிடைச்சது. அதனால் ஆண்டவர் இல்லைன்றதா? அவருக்குள்ளேருந்தே கிடைச்சதுனால ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்கிறதா? தனசேகரா, சுனாமியில ஜீசஸ் சிலையை பிடிச்ச கிறிஸ்டியனா மாறிட்டேன். அதுவே டெடிபேர் கரடி பொம்மையை பிடிச்சிருந்தா என்னவா மாறி இருப்பேன்? இந்த வானம், இந்த பூமி, இந்த நட்சத்திரங்கள் இவை எல்லாம் இருக்கிறதே நீ இருக்கிறதால தான் உன்னால் தெரிஞ்சுக்க முடியுது. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இவை எதுவுமே இங்கே இருக்கல. நீ இறந்ததுக்கு அப்புறமும் இது எதுவுமே இருக்க போறதில்லை. ஆக இந்த அண்ட சராசரம் அனைத்துமே உன் ஒருவனுக்காகத்தான் கிடைக்கப்பட்டது. அப்சர்வேஷன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்குலாம் எப்போ புரிய போகுதுன்றத பார்க்க. எந்த விஷயம்? எல்லாரும் ஒண்ணுதான். ஆம்பளை பொம்பளை, கல்லு மண்ணு, நாய் பூனை, நீ நான்லாம் கூட. உன் உடம்புல இருக்கிற செல் ஒன்னொன்னும் தான் தனி ஆளு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் சேர்ந்து நீ ஒரு ஆள் தானே. அப்படிதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணுதான். நீங்க இதெல்லாம் என்ன உஷார் பண்றதுக்காக தானே சொல்றீங்க? இவ்வளவு நன்மை இருக்கிற இந்த உலகத்துல தீமையும் இருக்கே. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அதற்கு காரணம் அந்த நன்மை என்பதும் தீமை என்பதும் ஒன்றேதான். எப்படின்னா, இந்த கடம் இரவு அப்படின்னு நான் சொன்னா அது பாதி உலகத்திற்கு உண்மை, பாதி உலகத்திற்கு பொய். உண்மைக்கு அவ்வளவுதான் வீச்சு. இன்றைக்கு தவறு என்று சொல்லப்படுகிற விஷயத்தை எல்லாம் நாளைக்கு இந்த உலகம் சரின்னு ஏற்றுக்கலாம். அதுதான் நியதி. சொல்லு. இல்லை, காலையில் ஒருத்தன் நான் போட்டான், செத்துட்டான். இன்னொருத்தன் நான் போடணும்னு நினச்சே செத்துட்டான். நான்லாம் ஜென்மத்துக்கும் பக்கத்தில் கூட வர மாட்டேன். நீ என்ன அந்த படத்துல பார்த்துட்டியா சூரி? அது ஒன்றும் பெரிய கொலை குத்தம் இல்லை. டாக்டர், டிரைவர் மாதிரி அதுவும் ஒரு வேலை. நான் அப்போ நடிகை ஆனோன்னு ஆசைப்பட்டேன், நடித்தேன். உன்னை யாராவது பெரிய ஹீரோயின் ஆகுறேன்னு சொல்லி ஏமாற்றி நடிக்க வச்சிட்டாங்களா? இல்லை, தெரிஞ்சே தான் நடித்தேன். அந்த படத்தை பார்க்க 1,00,000 பேர் இருக்கும்போது நடிக்க 4 பேர் இருக்க தானே செய்வாங்க. ஆனால் பார்க்குறவங்கள விட்டுட்டு நடிக்கிறவங்கள மட்டும் தப்பாக பேசுகிற உலகம் இது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது துணி போட்டாங்களான்னு தெரியாது. 100 வருஷத்துக்கு அப்புறம் யாராவது போடுவாங்களான்னு தெரியாது. இதில் கொஞ்சம் வருஷம் மட்டும் வாழற மனுஷங்க இதுதான் சரி, இதெல்லாம் தப்புன்னு அவங்களே ஒன்று சொல்லிப்பாங்க. அதையும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் மாற்றிப்பாங்க. சக்தி மேல் பக்தி வைன்ற ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கியா?
அதில் நான் அம்மனா நடிச்சிருந்தேன். அதை பார்க்குறவங்களுக்கு அப்படி, இதை பார்க்குறவங்களுக்கு இப்படி. ஆனால் நான் கடைசி வரைக்கும் லீலா மட்டும்தான். மச்சான், பசங்களாம் அந்த படத்தை பார்த்துருப்பாங்களாடா? ஊரே பார்த்துச்சு. இப்போ அவனுங்க பார்த்தா என்ன, பார்க்கலாம் என்ன? நீ தான் தெளிவாக டிவியை ஓசிட்டிய மச்சி. சரி, ஃபீல் பண்ணாதடா. ஷக்கீலா இருக்காங்க, கவர்ச்சி சுனாமியில் தான் இருக்காங்க. உங்களுக்கும் கல்யாணம் ஆகி குடும்பம்லாம் இருக்கும்ல. இப்போது சன்னி லியோன் ஒரு புள்ள இருந்துச்சுன்னா அப்படி நினச்சிக்கலாம் மச்சி. நீ அப்படி நினச்சிவே அம்மாவனு? மயிரே, நான் ஏன்டா அப்படி நினச்சிக்கணும்? எங்கள் அம்மாவை நச்சா, உங்கள் அம்மா தான் நச்சா. தேவடி அப்பையா, நல்லா யோசிச்சுக்கோ தம்பி. அது நானா? இந்த வாழ்க்கை அர்த்தமற்றது, ஆனால் உன்னதமானது. நம் வாழ்வில் மிக மிக உன்னதமானது என்று ஒன்று உண்டென்றால் அது இந்த வாழ்க்கையே தான். இந்த இனிமையான வாழ்க்கை எப்படி விளையாட்டாக தொடங்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாமா? यही मेरे गीत, तो झूमो तो नाचो और मेरे साथ